ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய உண்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய எனது உஸ்வாவினுடைய தலைப்பு மனிதன் வாழ்க்கையில் நல்லதை எதிர்பார்ப்பது என்பதாகும். சகோதரர்களே, நட்புரி பார்த்தல் என்று சொல்வார்கள். அதாவது மனிதன் தனது வாழ்வில் விசேடமாக எதிர்காலத்தில் நல்லது நடைபெறும் என்று ஆசை கொள்வது. சகோதரர்களே, இது மூமின்களிடம் காணப்படக்கூடிய ஒரு நல்லதொரு பண்பு. ஈமான்தாரிகள் எப்போதுமே அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை நல்லதாகவே வைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வினுடைய வாக்கில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படித்தால் பல்வேறு சம்பவங்களில் நபி அவர்கள் நல்லதை எதிர்பார்க்கிறார்கள் என்பது அவர்களுடைய பேச்சிலிருந்து புரியக்கூடியதாக இருந்தது. ஒரு மூமின் தனது வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலைகளை அவன் எதிர்நோக்கினாலும், எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலைகளை அவன் எதிர்நோக்கினாலும் அதிலும் கூட அவன் நல்லெண்ணத்தை இருப்பவனாகவே இருப்பான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருப்பான். சோதனை அல்லாஹு தஆலா அவருடைய அருள் வேதத்தில் சயஜஅலுல்லாஹ் பஅத உஸ்ரின் யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் இலகுவை உருவாக்குவான் என்று கூறுகிறான். அதேபோன்று நாம் எல்லாம் அறிந்த ஒரு ஆயத்தில்தான், எல்லாருக்கும் தெரிந்த ஆயத்தில்தான், கஷ்டத்தோடு இலகு லேசி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். கஷ்டத்தோடு நிச்சயமாக லேசி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வை விட வாக்கில் நேர்மையாளன் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வை விட வாக்கை நிறைவேற்றுபவன் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் சொன்ன இந்த வசனங்களில் கஷ்டத்தோடு துன்பத்தோடு நிம்மதி இன்பம் இருக்கிறது, அல்லாஹ் கஷ்டத்துக்கு பிறகு லேசை உருவாக்குவான் என்று வாக்களித்திருக்கிறான். எனவே வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு இலகுவான சூழ்நிலை உருவாகும் என்ற நம்பிக்கை மூமின்களிடம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் இலகு லேசை எதிர்பார்த்து பேசிய சில நிகழ்வுகளை இமாம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் சகோதரர்களே, அதாவது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்தபோது, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்தபோது அங்கு மக்காவுக்கு செல்ல விடாது காவிர்கள் மூமின்களை தடுத்தார்கள். காவிர்கள் மூமின்களை தடுத்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கைக்கு தயாரானார்கள். அந்த உடன்படிக்கையை செய்வதற்காக காவிர்கள் சுஹைல் என்ற ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். காவிர்கள் தரப்பிலிருந்து உடன்படிக்கை செய்வதற்காக வந்தவர் சுஹைல் என்பவர். அப்ப சுஹைல் என்பவர் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹுலல் அம்ரு, காரியம் விஷயம் இலகுவாகிவிட்டது. ஏன்? உடன்படிக்கைக்காக வந்திருப்பவர் சுஹைல். சுஹைல் என்றால் இலகுவானது, லேசானது என்பது அர்த்தம். பேருக்கு அர்த்தம் என்ன? இலகுவானது. அந்த இலகுவான அர்த்தத்தை கொண்ட ஒருவரை காவிர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற காரணத்தினால்
நபி அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? காரியம் இலகுவாக முடிவடைந்து விடும் என்று எதிர்பார்த்தார்கள். அதே போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை இமாம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சிறுமி, ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய தந்தையோடு வருகை தந்தார். மஞ்சள் நிறை ஒரு ஆடையை அந்த சிறுமி அணிந்திருந்தார். மஞ்சள் நிற ஒரு ஆடையை அந்த சிறுமி அணிந்திருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமியை பார்த்து நபியவர்கள் சொன்ன வார்த்தை அந்த சிறுமியினுடைய ஆடையை புகழ்ந்து பேசுவதாக இருந்தது. சனா சனா என்று சொன்னார்களாம். அதாவது உனது ஆடை அழகாக இருக்கிறது, உனது ஆடை அழகாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அத்லி வ அஹ்லிகி என்று 3 தடவை சொன்னார்கள். அத்லி வ அஹ்லிகி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், நீ நீண்ட காலம் வாழுவாய், அழகான ஆடைகளை நீ அணிவாய், அல்லாஹு தஆலா ஹாலித் என்ற ஒரு குழந்தையை உனக்கு தருவான் என்று யா உம்ம ஹாலிதினுடைய தாயே என்று கூட அந்த சிறுமியை அழைத்தார்களாம். சகோதரர்களே, எனவே சிறுமியினுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுமியோடு இவ்வாறு பேசுகிறார்கள். இப்போது அந்த சிறுமி வளர்ந்து ஆளாகி அவருக்கு கிடைத்த பிள்ளைகள் வாழ்க்கை பேர் ஹாலித். அந்த ஹாலித் என்ற பிள்ளைதான் இந்த சம்பவத்தை சொல்றார். ஹாலித் என்ற பிள்ளை செய்கிறார், இந்த சம்பவத்தை சொல்றாரு. சம்பவத்தை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு இவ்வாறு சொன்னதாக செய்தியை சொல்லியே செய்கின்றார். அவர் அறிவிப்பு செய்கின்றார். அப்போ ஒரு சிறுமி அழகான ஒரு ஆடை அணிந்து வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமியினுடைய எதிர்காலம் பற்றி ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை சொன்னார்கள். எனவே உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நல்ல சிந்தனையை உருவாக்குவது என்பது மூமின்களிடம் இருக்க வேண்டிய பண்பு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாற்று குறிப்பிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்புடைய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அடியார்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கசப்பான நிகழ்வுகளை பின்னால் அவர்களுக்கு நல்லதாக மாற்றி அமைக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு நோயாளியை சந்திக்க போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா பஅஸ்ஹு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்களாம். உங்கள் நோய் உங்களுடைய பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிக்கு துஆ செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே ஒரு நோயாளியை சந்திக்க செல்கின்ற போது கூட அவருடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும் வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை சந்திக்கின்ற போது அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் வண்ணம் அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹப்பாப் இப்னு அரத் என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகைத்தது, அல்லாஹ்வின் தூதரே, மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சோதனைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். இஸ்லாத்திற்காக அவர்கள் மிகப்பெரும் துன்பங்களை சகிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக இந்த மார்க்கம் உலகத்தில் பரவும். எந்த அளவுக்கு என்றால், சன்ஆவிலிருந்து
ஹதரமௌத் வரைக்கும். சன்ஆ ஹதரமௌத் என்பது யமனில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஊர்கள். சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அச்சம் கொள்ளாது ஒரு பெண்மணி பிரயாணம் செய்பவராக இருப்பாள். அதாவது அந்த அளவுக்கு அமைதியான சூழ்நிலை உலகத்தில் செய்யும் நிலவும் என்பதை அவருக்கு அறிவுறுத்தி சொன்னார்கள். இருந்தாலும் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்புடைய சகோதரர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை போதித்திருந்தார்கள். இப்போது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நிலைமை கீழ்த்தரமான நிலையாக இருந்தாலும் கூட பின்னால் அல்லாஹ் வெற்றியை அவர்களுக்கு வழங்குவான். அவர்களுடைய இந்த தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துவான். அவர்களுடைய அச்சத்தை போக்கி அவர்களுக்கு நிம்மதியை வழங்குவான். எந்த அளவு என்றால் இந்த தூரமான பிரயாணத்திற்கு செல்பவர் கூட எந்த விதமான ஒரு அச்சமும் இன்றி செல்லக்கூடியவராக இருப்பார் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அதே போன்று அலி இப்னு ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறார், நான் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். நபி அவர்களுக்கு பக்கத்தில் நான் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு மனிதர் அங்கு வந்து நபி அவர்களிடம் முறைப்பாடு செய்தார். அல்லாஹ்வின் தூதரே, வறுமையாக இருக்கிறது என்று முறைப்பாடு செய்தார். இன்னொரு மனிதர் வந்து அச்சமாக இருக்கின்றது, வழிப்பறி கொள்ளையர்கள் சமுதாயத்தில் அதிகரித்து இருக்கிறார்கள் என்று அவர் வேறொரு முறைப்பாட்டை சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அலியே, உன் வாழ்நாள் நீண்டால், நீ நீண்ட காலம் வாழக்கூடிய மனிதனாக நீ ஆகிவிட்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா செழிப்பான நிலையை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்துவதை நீ பார்ப்பாய். எந்த அளவுக்கு என்றால் சாதாரண ஒரு பெண்மணி கூட நீண்ட தூரம், அதாவது 2 ஊர் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் இருந்து காபாவுக்கு வந்து தவாப் செய்துவிட்டு செல்லுவாள். யாரையும் அஞ்சாத நிலையில் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அஞ்சியவராக வந்து செல்லக்கூடியவராக இருப்பார் என்று உலகத்தில் பின்னால் இப்படி ஒரு நல்ல நிலை ஏற்படும். எந்த அளவுக்கு என்றால் கிஸ்ரா மன்னனுடைய அந்த ஹசானாக்கள் கூட முஸ்லிம்களுடைய கைவசம் வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அலி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீ உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தால் இதையெல்லாம் நீ பார்ப்பாய் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே மூமின்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு, மோசமான பயங்கரமான நிகழ்வுகள் ஏதும் நடந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு பின்னால் நல்ல நிலையை உருவாக்குவான் என்ற நன்னம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தௌர் துறையில் இருந்தபோது சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போது காவிர்களை எங்களை கண்டு கொள்வார்கள் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் அபூபக்கருக்கு சொன்ன வார்த்தை, லா தஹ்சன், அபூபக்கரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், மா மன்னுக பிஸ்னீன் அல்லாஹு சாலிசுஹுமா, 2 பேருடைய நிலையை பற்றி என்ன நினைக்கின்றேன், அவர்களோடு அல்லாஹ் 3ஆமவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, துன்பமான நிலைகள் ஏற்படுகின்ற போது நாம் நல்லதை கூறி எமது உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய நற்சிந்தனையை உருவாக்குபவர்களாகத்தான் எங்களை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதுதான் மூமின்களுடைய பண்பு என்பதை கூறி இமாம் அவர்கள் 1வது ஃபத்வாவில் முடித்தார்கள். 2வது ஃபத்வாவிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்ன பிறகு, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை இத்தகைய பண்பாடு கொண்டவர்களாக நீங்கள் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களோடு நீங்கள் பேசுகின்ற போது அல்லாஹ்வை பற்றி
எதிர்கால நற்சிந்தனையை பற்றி அவர்களிடம் சிந்தனை ஏற்படும் வண்ணம் தான் அவர்களோடு நாம் பேசி கதைப்பவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, தீய சிந்தனைகளை அச்சங்களை அவர்களுடைய உள்ளத்தில் உருவாக்குபவர்களாக என்னை நாம் வளர்க்கக்கூடாது. எனவே எப்போதுமே தீய சிந்தனை உள்ளவர்களாக எதை கண்டாலும் அது ஒரு தீமைக்கு அடையாளமாக பார்க்காமல் நிச்சயமாக அல்லாஹ் இந்த துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை வைத்திருப்பான், இந்த துன்பத்திற்கு பிறகு அல்லாஹ் இன்பத்தை வைத்திருப்பான் என்ற சிந்தனையை தான் உருவாக்க வேண்டும். யாராவது ஒருவர் மனிதர்களை பார்த்து மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, நபியவர்கள் சொல்கிறார்கள், அவன்தான் மக்களை அழிப்பவனாக இருக்கின்றான். மக்களை பார்த்து மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று யாராவது சொல்வார்களானால் நிச்சயமாக அந்த மனிதன் தான் மனிதர்களை அழிப்பவனாக இருக்கின்றான். எனவே சகோதரர்களே, எப்போதுமே வாழ்க்கையில் நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் அனைத்துமே எங்களுக்கு காட்டுகிறது. அவர்கள் மூமின்களிடம் நல்லெண்ணத்தை உருவாக்கும் வகையில் எந்த அளவுக்கு அறிவுரை சொல்கிறார்கள் என்றால், உங்களில் ஒருவர் அவருடைய கரத்தில் ஒரு செடி இருக்கிறது என்றால், சகோதரர்களே, கியாமத்தின் நாளே வந்துவிட்டதாக இருந்தாலும் சரி, அவர் அதை தூக்கி எறிந்து விடாது அதை நாட்டி விட்டு மரணிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். மறுமையினாலே வந்துவிட்டது, கையில் இருக்கக்கூடிய அந்த வித்தை இப்போது மறுமை வந்துவிட்டது, இதை நாட்டி என்ன பிரயோசனம் என்று நினைக்காமல் அப்போது கூட சொல்கிறார்கள், அதை அவர் நாட்டி விடட்டும். அந்த நேரத்திலும் கூட நாம் நல்லெண்ணத்தை தான் கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலும் கூட இதனால் நன்மை ஏற்படும் என்பதை தான் செய்யணும், நாம் என்னவாக கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை கூறி ஜும்மாவுடைய இறுதியில் மூமின்கள் முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்து இமாம் அவர்கள் ஜும்மாவை முடித்தார்கள். وآخر دعوانا الحمد لله رب العالمين.